ஓம் சாந்தி. இப்போது 5 நிமிடங்களுக்காக நாம் அனைவரும் மகா கடல் யாத்திரைக்கு செல்வோம். அனைவரும் இப்பொழுது ரிலாக்ஸாக அமர்ந்து கொள்ளலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தெய்வீக கண்களின் மூலமாக காணத் தொடங்குங்கள். நான் ஆத்மா சக்தி வாய்ந்த மகா கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். நான் ஒளி வடிவ ஆத்மா, சக்தி நிறைந்தவன், பரம அதிகாரி. சிவபாபாவின் சக்திகளால் நான் ஆத்மா சக்திசாலியானவன். இப்போது நான் இந்த ஸ்தூல உடலை விட்டு என்னுடைய சூட்ச்ம உடலின் மூலமாக மகா கடல் யாத்திரைக்கு செல்கின்றேன். கற்பனை செய்யுங்கள், மனதினால் காட்சிகளை வரையுங்கள். நான் ஒரு ஃபரிஸ்தாவாகிய நான் கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். நான் ஒளிமயமான உடலுடைய சக்திசாலி ஆத்மா. கடலின் அருகில் வந்துவிட்டேன். இந்த விசாலமான கடலின் கரையில் அமர்ந்திருக்கின்றேன். என் அருகில் பெரிய பெரிய பாறைகள் இருக்கின்றன. இந்த பாறையின் மேல் நான் ஒளிமயமான ஆத்மா என்னுடைய சூட்சும சரீரத்தில் அமர்ந்திருக்கின்றேன். எனக்கு எதிரில் சூரியன், அந்த ஒளி பொற்கதிர்கள் கடலின் மேலே விழுகின்றன. ஒளிக்கதிர்கள் என்னை ஈர்க்கின்றது. அந்த கடல் உண்மையில் சிவபாபா என்னும் சக்தி கடல் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் பாறையிலிருந்து இறங்கி கடலின் மேல் நடந்து செல்கின்றேன். சூரியனின் ஒளி கடல் நீரை சிறிது சூடாக்குகின்றது. அந்த சூடு என்னை மெதுவாக மிதமாய் தழுவுகின்றது. நான் கடலின் நடுவில் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றிலும் சக்தி வாய்ந்த கதிர்கள் நிரம்பி இருக்கின்றது. தெய்வீக ஆற்றலின் கடல் என்னை சுற்றி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சக்திகள் அனைத்தும் எனக்குள் கலக்கின்றது. கடல் எனக்கு சேவை செய்ய ஆவலாக இருக்கின்றது. தன்னுடைய அனைத்து சக்திகளையும் எனக்கு கொடுப்பதற்காக. இப்பொழுது நான் கடலின் ஆழத்திற்குள் இறங்குகின்றேன். இன்னும் ஆழமாக, இன்னும் ஆழமாக. நான் கடலின் அடியில் சென்று விட்டேன். அந்த கடல் சிவபாபாதான் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த கடல் தூய்மையின் கடல், அனுபவங்களின் கடல், ஞானத்தின் கடல், தெய்வீக மகிழ்ச்சியின் கடல், ஆன்மீக நஷாவின் கடலாக இருக்கின்றார். அவர் சாட்சி நிலையின் கடலாக இருக்கின்றார். நானும் இப்போது அவரை போலவே சாட்சி நிலை ஆத்மா. எந்த எதிர்பார்ப்புமின்றி அனைவருக்கும் சமமாக உதவக்கூடியவர். நானும் இப்போது அவரை போலவே அவரின் வடிவமாக மாறிக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் அந்த கடலின் அடியில் மிகுந்த அமைதி, மிகுந்த ஆனந்தம், முழுமையான சுகம் நிறைந்த நிலை, ஒரு அற்புதமான நிலையை உணர்கின்றேன். இப்போது அந்த கடல் எனக்கு என்னுடைய கடமையை நினைவூட்டுகின்றது. நான் உலகின் சேவைக்காக மீண்டும் மேலே எழுகின்றேன். அந்த கடலின் ஆழத்திலிருந்து மேலே வந்து மீண்டும் அந்த சூரிய ஒளியில் நனைந்த கடலின் நடுவே நின்று கொண்டிருக்கிறேன். இந்த ஒளி எனக்குள் சக்தியை நிரப்புகின்றது. நான் தெய்வீக ஒளியால் நிரம்பிய ஃபரிஸ்தா.
இப்போது நான் மீண்டும் திரும்பி செல்கின்றேன். எனக்குள் அனைத்தும் ஒளி, சக்தி, தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்கின்றது. இப்போது நான் எனது உடலுக்குள் மீண்டும் நுழைகின்றேன். என்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து உலகத்தின் கடமைகளை நிறைவேற்ற தயாராக இருக்கின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.